ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலாரஞ்சவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். கார்த்திகை மாதம் முழுவதும் உங்க வீட்டு பூஜை அறையில குலதெய்வத்தை நினைத்து இந்த விளக்கை ஏற்றி வைத்து இந்த ஒரு மந்திரம் சொன்னால் போதும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீரும், உங்களுடைய தலைவிதி மாறும். கார்த்திகை மாதம் வரும் கார்த்திகை தீபத்தன்னைக்கு மட்டும்தான் மண் அகல் விளக்குகளை ஏற்றி வீட்டில் இருக்கும் இருளை நீக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கார்த்திகை மாதம் முழுவதுமே தீப வழிபாட்டுக்கு மிக மிக சிறப்பு வாய்ந்த மாதம். இந்த கார்த்திகை மாதம் 30 நாளும் ஒரு நாள் கூட நாம வீட்டில் விளக்கேற்றாம இருக்கக்கூடாது. மாதவிடாய் நாட்கள் வந்த போதிலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அடுத்தவங்களை வச்சாவது வீட்டில் இருக்க மற்றவங்களை வச்சாவது வீட்டில் நாம விளக்கு ஏற்றி வைக்கணும். பூஜை அறை தவிர்த்து மற்ற இடங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தாராளமாக மாதவிடாய் இருந்தால் கூட விளக்கு ஏற்றலாம். கார்த்திகை மாதம் விளக்கு ஏற்றாம வீட்டை இருளில் நம்ம மூழ்கடிச்சு வச்சிருக்க கூடாது. இதை நாம நினைவில் வச்சுக்கணும். அடுத்ததா இப்ப கார்த்திகை மாதம் முழுவதும் நாம என்ன வழிபாடு செய்யணும், அது குறித்த ஆன்மீக தகவலை தான். அப்படி நாம கார்த்திகை மாதத்துல விளக்கேற்றி வழிபாடு செய்யும் போது நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் என்ன, அது குறித்த தகவலையும் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். அதனால பதிவை முழுவதுமா பாருங்க. வாங்க இன்னைக்கான பதிவுக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. கார்த்திகை மாதம் முழுவதும் பூஜை அறையில ஏற்ற வேண்டிய விளக்கு பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு. குத்து விளக்குல 5 திரிகளும் நாம ஏற்றணும். 5 முகமும் நாம ஏத்தணும். உங்க பூஜை அறை பிரகாசமா இருக்கும். 5 முகம் கொண்ட குத்து விளக்கை ஏத்தி வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார நினைத்து வேண்டுதல் வைக்கிறப்போ நிச்சயமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டம் அனைத்தும் தீரும் அப்படின்றது ஐதீகம். கார்த்திகை மாதம் 30 நாளும் இந்த வழிபாடை நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். இது தவிர உங்க வீட்டோட வரவேற்பறை ஹால், அதுக்கப்புறமா கிச்சன், பெட்ரூம், இப்படி எத்தனை அறைகள் இருக்குதோ அத்தனை ரூம்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை 6 மணிக்கு ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு நீங்க தீபம் ஏற்றி வைக்கணும். இது தவிர கட்டாயமா நிலைவாசல் படியில 2 விளக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை 6 மணிக்கு மேல ஏற்றி வைக்கணும். இந்த விளக்கு அதாவது மாலை நேரத்துல நாம ஏற்றக்கூடிய நிலைவாசல்ல ஏற்றக்கூடிய அந்த விளக்கு 1 மணி நேரம் எரிஞ்சா போதும். மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் அந்த எண்ணெய் தீருற வரைக்கும் அப்படியே அந்த விளக்கு எரியட்டும். அதை அப்படியே விட்டுடுங்க. கார்த்திகை மாதம் முழுவதுமே இங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த எளிமையான தீப வழிபாட்டை எவரொருவர் செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள், தோஷங்கள், கஷ்டங்கள் இது அனைத்துமே விலகி வாழ்க்கை பிரகாசமாவதற்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் அந்த தெய்வம் நடத்தி கொடுக்கும். இந்த விளக்கேற்றும் போது உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மனதார பிரார்த்தனை வச்சுக்கிறீங்க. இது மிக மிக ஒரு முக்கியமான ரொம்பவே எளிமையான வழிபாடு. ஏன்னா கார்த்திகை மாதத்துல நாம வைக்கக்கூடிய வேண்டுதல் அப்படின்றது அத்தனை தெய்வங்களுக்குமான வேண்டுதலா இருக்கும். அடுத்ததா நாம இப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை தீரவும் நம்ம வீட்டில் செல்வ வளம் பெறுகிறதுக்கும் இப்ப சொல்ல போற இந்த மந்திரத்தை சொல்லிட்டே நாம தீபம் ஏற்றும் போது சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பஞ்சபூதங்கள்ல நெருப்பு நமக்கு வெப்பத்தை தருவதாகவும் நாம சாப்பிட உணவை சமைப்பதற்கும் இருளில் நமக்கு ஒளியாகவும் அப்படின்னு பல வகைகள்ல நெருப்பு நமக்கு நன்மைகள் புரியுது. அதனாலதான் அந்த நெருப்பை தீபமா நாம ஏற்றி வீட்டில் எப்போதும் ஒளிரச் செய்றாங்க நம்முடைய முன்னோர்கள். விளக்கு ஏற்றுவது அப்படின்றது வீட்டுக்கு தெய்வ கடாட்சத்தை கொண்டு வரும் அப்படின்றது ஐதீகம். அந்த விளக்கு அல்லது தீபம் ஏற்றக்கூடிய வேளையில நாம கூற வேண்டிய எளிமையான மந்திரம், ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திரம், தமிழ்ல இருக்கக்கூடிய அருமையான மந்திரம், வீட்டிற்கு மங்களங்களை தரக்கூடிய திருவிளக்கு தீபம் ஏற்றும் போது நாம சொல்ல வேண்டிய மந்திரம். காலை மாலை அப்படி 2 வேளையும் நாம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லலாம். அல்லது நேரம் இருப்பவங்க 9 முறை சொல்லி தீபம் ஏற்றி வந்தா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகள் முற்றிலுமே நீங்கும். வீட்டில் சுபிட்சம் பெருகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் உடல் நலம் சிறந்து மகிழ்ச்சியும் மன நிறைவும் உண்டாகும். செல்வ வளமும் பெருக தொடங்கும். நாம் தினமும் வீட்டில் விளக்கேற்றும் போது சொல்ல வேண்டிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த திருமூலர் எழுதிய திருமந்திர பாடல். விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின் விளக்கின் முன்னே வேதனை மாறும். விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கவர்தாமே.
இந்த பாடலுடைய பொருள் விளக்கம். அறிவு எனப்படும் விளக்கை ஏற்றி எல்லையில்லாத பரம்பொருளான சிவபெருமானை அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது அந்த திருவருளின் ஒளியில் முன்பு உள்ள துன்பங்கள் யாவும் முழுவதுமாக நீங்கும். இந்த விளக்கை, அதாவது இந்த திருவருள் ஒளியை விளங்கச் செய்யும் ஒளி உடையவர்களே அந்த விளக்கினுள்ளே விளங்கும் மற்றொரு விளக்காய் விளங்குவார்கள். அதாவது சிவ ஒளியில் கலந்து நிற்பர். இதுதான் இந்த பாடலுடைய பொருள். நம்மளுடைய பாரம்பரியத்தில் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் தீபம் ஏற்றுவது அப்படின்றது பன்னெடுங்காலமாக நம்முடைய முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டு இப்பொழுதும் நாமளும் அதை கடைபிடிச்சிட்டே வர்றோம். இந்த பழக்கத்தை ஒளியுள்ள இடத்தை எத்தகைய தீய சக்திகளும் அண்டுவது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒளி மனிதர்கள் அனைவருக்குமே இறைவனை பற்றிய ஞானத்தை தருவதா இருக்கு. அந்த மாதிரி தீபம் ஏற்றக்கூடிய வேளையில் இந்த மந்திரத்தை துதிக்கிறது அப்படின்றது நமக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக நாம் தினமும் தீபம் ஏற்றும் போது இந்த பாடலை சொல்லி தீபம் ஏற்றுவது சிறப்பு அப்படின்னா கூட எல்லாராலும் இதை சொல்ல முடியுமா அப்படின்னு முடியாது. ஏன்னா நிறைய பேர் அவசர கதியில் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நிறைய பேர் அவசரமாக விளக்கேற்றி வழிபாடு செய்வாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த ஒரு கார்த்திகை மாதம் மட்டுமாவது, கார்த்திகை மாதத்தில் இந்த 30 நாட்கள் மட்டுமாவது நாம் விளக்கேற்றும் போது காலை மாலை அப்படின்னு ஏதாவது ஒரு வேளையில் மட்டுமாவது இந்த பாடலை தொடர்ந்து ஒரு 3 முறையோ, நேரம் இருக்கிறவங்க ஒரு 9 முறையோ சொல்லி இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் போது நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்கும். உங்களுடைய குலதெய்வத்தின் அருளும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய அருளும் அனைத்து தெய்வங்களுடைய அருளும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய திருவருள் கட்டாயமாக உங்களுக்கு கிடைத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும், பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், வேறு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அது அனைத்துமே தீர்ந்து சுபிட்சம் வீட்டில் இருக்கும். அதே போல் இந்த விளக்கேற்றி வழிபாடு செய்யும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய மன நிம்மதி அப்படின்றது வேறு எதிலுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வளவு அதிசக்தி வாய்ந்த இந்த மாதத்தில் தினந்தோறுமே விளக்கேற்றி இறையருள் அனைவரும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.